இன்னைக்கு பார்க்க போறது சுவையான சூப்பரான சிக்கன் அவியல். சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவங்க, சிக்கனை உரப்பு அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. நாங்க 1 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி தான் சேர்த்தோம். 1 டீஸ்பூனுக்கு கம்மியா தான் சேர்த்துருக்கோம். செம்ம டேஸ்டா வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போவோம். தேவையான பொருட்கள்: 2 தக்காளி நல்லா பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் நல்லா உரிச்சு பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் 1/2 கிலோ நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பரட்டிக்கங்க. சிக்கனை இட்லி குக்கர் இருந்தால் அதில் அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எங்கள்கிட்ட இல்லை, அதனால நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சிக்கனை அவிச்சு எடுக்க போகிறோம். 4 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இப்போ பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் உப்பு. எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டி கொடுங்க. அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். நம்ம மிளகாய் பொடி கம்மியாக தான் போட போறோம், அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கனு நல்லா அவிஞ்சு வந்துருச்சு. நீங்களும் ஒரு 3/4 பதம் அவிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, நம்ம அவிச்சு எடுத்த இருந்து கீழே கொழுப்பு இறங்கிருக்குன்ட்டு இது மாதிரி இறங்குற அளவுக்கு நல்லா அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்ப 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். 3/4 டீஸ்பூன் மிளகாய் மல்லி சேர்த்து அரைச்ச மிளகாய் தூள். எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கங்க. மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கிறோம். சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். சிக்கனோட எல்லா பக்கத்துலயும் மசாலா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டியாச்சு. இப்ப அடி பிடிக்காம இருக்கிறதுக்காண்டி சுத்தி ஒரு 2 டீஸ்பூன் சட்டியை சுத்தி எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்ப அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. வரைக்கும் நம்ம ஒரு பொட்டு தண்ணி கூட ஊத்தல, சிக்கன்லயே இருந்த தண்ணி வந்திருக்கு. நீங்களும் அவசரப்பட்டு தண்ணி ஊத்தாதீங்க. சிக்கன் அவியல் சூப்பரா வந்திருக்கு. லாஸ்டா கொஞ்சமா அப்படியே மேலாப்புல மலைச்சாறு மாதிரியா மல்லித்தலையை தூவி விடுங்க. எவ்வளவு தண்ணியா இருந்துச்சு, இந்த மாதிரியா சுக்கா வர்ற அளவுக்கு நல்லா வதக்குங்க சிக்கனை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.